அண்மைச் செய்தி. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் போலீசார் 9 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தினசரி விசாரணை நடைபெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு என்ன தெரிவித்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கிய மதுரை மாவட்ட தீர்ப்பை உறுதிப்படுத்த கோரிய வழக்கில் இந்த வழக்கு தமிழகமே உற்று நோக்கும் வழக்கு. 9 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஜூன் 4ஆம் தேதி வழக்கு ஒத்திவைக்கப்படுவது. அன்றைய தினம் குறிப்பிட்ட நாள் நிர்ணயம் செய்யப்பட்டு தினசரி அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என மதுரை அமர்வு கூறியுள்ளது. வழக்கின் வாதங்களுக்காக தயார் செய்த 15 நாள் சாதாரண விடுப்பு வழங்கும் என காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கோரிக்கை வைத்தார். மேல்முறையீட்டு வழக்கை தாக்கல் செய்யுங்கள், அவ்வழக்கு விசாரணைக்கு வந்த பின் பார்த்துக் கொள்ளலாம், தட்டச்சு செய்வது உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் சிறையில் உள்ளன, அந்த வசதி உங்களுக்கு வழங்க அறிவிக்கப்படும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மாவட்ட நீதிமன்றம் 9 காவலர்களுக்கு மரண தண்டனை வழங்கி உத்தரவிட்டு இந்த தண்டனை உறுதி செய்யக்கோரி சிபிஐ தரப்பில் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி ஆனந்த ராமகிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 காவலர்களும் மதுரை மத்திய சிறையில் இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ஆஜராயினர். ஒவ்வொரு இடமும் மேல்முறை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்ட நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். காய்வு ஆய்வாளர் ஸ்ரீதர் தாமே இந்த வழக்கில் ஆஜராவாததாக தெரிவித்தார். பிறகு குற்றவாளி தரப்பில் மூத்த வழக்கில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தயாராக உள்ளன, ஆகவே வழக்கறிஞர் நியமித்து வக்கால் தாக்கல் செய்த பின்னர் அதற்கான ஆவணங்களை பெற்றுக் கொள்ளலாம். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் தாமே வழக்கு தெரிவித்தால் நீதிமன்ற பதிவு தரப்பில் ஆவணங்களை மத்திய சிறைக்கு கொண்டு வழங்க நடவடிக்கை எடுக்கும் அறிஞர். தொடர்ந்து இந்த வழக்கு தமிழக உற்று நோக்கும் வழக்கு. ஆகவே இந்த வழக்கு 4ஆம் தேதி தினசரி நாள் நிர்ணயம் செய்யப்பட்டு தினசரி அடிப்படை விசாரிக்கப்படும் என கூறி வழக்கு விசாரணையை ஜூன் 4ஆம் தேதி ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.